என் பர்த்டே அன்னைக்கு தான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். அதனால் என்னோட ஹஸ்பண்ட் வந்து வரும்போதே கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அம்மா வீட்டிலேயே கேக் கட் பண்ணிவிட்டு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் கடைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது இருந்தது. அதனால் இங்கேயே கேக் கட் பண்ணால் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து உங்கள் வீட்டில் போய் கேக் கட் பண்ணிக்கலாம், அதனால் வரும்போது கேக் வாங்கிட்டு வர வேண்டாம்னு சொல்லுன்னு என்னோட அம்மா சொன்னாங்க. ஆனால் நான் சொல்ல மறந்துட்டேன். அதனால் வரும்போதே கேக் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆனால் இங்கேயே லேட் ஆகிடுச்சு. கேக்லாம் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு போக லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கேக் அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம். நான் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். என் பையன் தான் கேக்கு நான் வச்சுப்பேன் என் பையன் வச்சுட்டு ஆட்டிகிட்டு இருந்தான். எனக்கு அப்போவே தெரியும் கேக்கு வீட்டுக்கு வந்து தான் என்ன நிலமையில இருக்கும்னு போய் பார்க்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி பார்த்தா சைடு எல்லாமே அந்த பாக்ஸ்லேயே ஒட்டிக்கிச்சு. ஆனால் சென்டர்லலாம் எதுவுமே ஆகலை. சைடில் மட்டும் பாக்ஸில் ஒரு லைட்டாக ஒட்டியிருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்த உடனேவே கேக் கட் பண்ணிட்டோம். ஏன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன்னு எல்லாரும் போயிடுவாங்க. சரி அப்படியே இருக்கும் போதே டக்குன்னு கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலையே கேக் தான் கட் பண்ணேன். ஏய் எதனா பாய்சன் கீசன் ஆயிடும். அம்மா சும்மா குழந்தைக்கு லைட்டாக இப்படி வாயில வையேன் கேக் அப்படின்னாங்க. ஆனால் நான் வெறும் கையை தான் வச்சேன். அதுக்கே என்னோட வீட்டுக்கார் வந்து கத்துறாரு கொடுக்காதன்னு. அப்புறம் என் பையனும் பயந்துட்டேன் ஏதாவது ஆயிடுமா அப்படின்ட்டு.